புனிதவாய் மலம் செலுத சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமல தரை தொண்டு திருத்தொண்டு பரவ வாழ்வேது ரைவா நைவென்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது ரைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவன் நீர் அதற்குள்ளே ஜீவனை தந்தவர் நீர் கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளே ஜீவனை தந்தவர் நீர் உமையின்றி அணுவேதும் அசையாதையா உமையின்றி அணுவேதும் அசையாதையா துணையின்றி உயிர் வாழ முடியாதையா தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசையா நீங்க பேசும் ஏசையா நீங்க பேசும் ஒரு வார்த்தை போதும் நீரின்றி வாழ்வேது. மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வரவேற்புரையினை நிகழ்த்துவதற்காக நமது கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தின் செயற்குழு உறுப்பினரும் ஓவிநிலை அதிபருமாகிய கணபதி ராயேந்திரம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரதம அதிதியாக வந்திருக்கும் நமது மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சமூக சேவை உத்தியோகத்தர் அவர்களே மற்றும் எமது செயற்குழு உறுப்பினர்களே, அவர்தம் பெற்றோர்களே, பாதுகாவலர்களே, நலன் விரும்பிகளே, எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஒரு மறக்க முடியாது என்று சொல்லலாம். ஏனெனில் சென்ற வருடமும் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அன்று கடும் மழையிலும் அது நடைபெற்றது. இன்று ஏதோ ஒரு நல்ல காலநிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை இந்த ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு பின்னணியாக இருக்கின்ற நம்ம சுவிஸ் வாழ் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாங்கள் மீள குடியமர்ந்து இங்கு வந்த காலத்திலே கூடுதலான நிறுவனங்கள் இந்த மாணவர்களுக்கு உதவ முன்வந்தன, உதவின. ஆனால் இன்று பல நிறுவனங்கள் மெல்ல மெல்ல விலகி சென்று விட்டன. ஆனால் இந்த கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்திற்கு உதவி வழங்குகின்ற எங்களுடைய அந்த கூடுதலானவர்களுடைய முகமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எந்த இடர் வந்தாலும் இந்த செய்கையை இன்று வரை சிறப்பாக எப்படி தொடங்கினார்களோ அவ்வாறே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு மிக்கவர்கள். அவர்கள்தான் இந்த சமூகத்தின் முதுகெலும்பு, இந்த சமூகத்தின் தூண்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையிலே எமக்கு இன்று வரை எந்த இடர் வந்தாலும் எமக்கு அந்த நிதியை வழங்கி கொண்டிருக்கின்ற எமது சுவிஸ் வாழ் உறவுகள் அனைவருக்கும் விசேடமாக நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் விரும்ப மாட்டார். இது எல்லாத்தையும் அந்த நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து எங்களுக்கு வழங்குகின்ற ஒருவரும் இருக்கிறார். அவர் முன்னுக்கிருந்தே தலையாட்டி விட்டார், சொல்ல வேண்டாம் என்று. எனவே எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றிகளையும் கூறிக்கொண்டு நான் என்னுடைய வேலை வரவேற்புரை அந்த வரவேற்பு எல்லோரையும் இன்று வந்திருக்கும் அனைவரையும் நான் இன்முகத்துடன் வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எமது கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தின் செயற்குழு உறுப்பினரும் ஓய்வுநிலை அதிபருமாகிய கணபதி ராயேந்திரம் சார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வரவேற்பு நடனம் இடம்பெறும். இந்த வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக கிளி பாரதி வித்தியாலய மாணவர்களை அன்புடன்
வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம், வீணிலே லக்ஷ்மிகரம், நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம், நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊதுவத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம். தலைமுறையினை நிகழ்த்துவதற்காக எமது கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவரும் வைத்தியருமாகிய சத்யநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிய காலை வணக்கம். எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய உதவி அரசாங்க அதிபர் அவர்களுக்கும், மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய சமூக சேவை உத்தியோகத்தர்களுக்கும், எமது நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், எமது நிறுவனத்தினுடைய நலன்களிலே பல்வேறு விதமாக செயலாற்றுகின்ற பரதன் சார் மற்றும் ராசநாயன் சார் போன்ற வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், தம்பி கௌதமன் மற்றும் நேசன் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இன்றைய தினம் 2வது தடவையாக இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்றோம். கடந்த வருடமும் எமது நிறுவனத்தினுடைய மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்குகின்ற நிகழ்விலே கலந்து கொண்டோம். எமது நிறுவனம் கடந்த 7 வருடங்களாக சிறப்பான முறையிலே செயலாற்றுகின்றது. அவ்வாறு செயலாற்றுவதற்கு எமது நிறுவனத்திலே உறுப்பினராக இருக்கின்றவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவையும் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களிலே வேலை செய்கின்ற பலருடைய ஒத்துழைப்பும், ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும், அதிபர்களுடைய ஒத்துழைப்பும் காரணமாக இருக்கின்றது. நான் அதிகம் நேரங்களை மெனக்கெடுத்த விரும்பவில்லை. எமது நிறுவனம் நாங்கள் ஆரம்பத்திலே நிறுவனம் ஆரம்பிக்கின்ற போது எமது பங்களிப்பு இந்த எமது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் எவ்வாறு அமைய வேண்டும், பொருளாதார ரீதியாக அமைய வேண்டுமா, எவ்வாறு அமைய வேண்டும் என்று சிந்தனை செய்து நீண்டகால சிந்தனையின் பின்புதான் எமக்கு முடிவெடுக்கப்பட்டது கல்வியை மேம்படுத்தினால் அந்த கல்வியால் சகலவிதமான வளங்களும் கிடைக்கும். கல்வி மேம்பட்டால் அந்த கல்வியை கற்கின்ற மாணவன் இந்த சமுதாயத்திலே ஒரு நற்பிரஜையாக வருவான். அப்படி நற்பிரஜையாக வந்தால் இந்த சமுதாயத்திலே அவனால் பல்வேறுபட்ட நன்மைகள் ஏற்படும். பொருளாதாரமும் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் பொருளாதாரத்தை விட அடிப்படை கல்வியறிவு சிறப்பாக இருந்தால் அவன் என்றைக்கும் நல்ல சமுதாயம், நல்ல குடும்பம், நல்ல அமைப்பு, கிராமம், நல்ல சூழல் அமையும். அதன் காரணத்தினாலே நாங்கள்
கல்வியை முன்னிலைப்படுத்தி எமது செயல் திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எமது செயல் திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எமது நண்பர்கள், வெளிநாடுகளில் இருக்கின்ற எமது நண்பர்கள், அவர்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியிலும் ஒருவர் தனது குடும்பத்துக்காக ஒரு வேலையும் எமது நிறுவனத்துக்காக ஒரு வேலையும் செய்துதான் இந்த பணங்களை இங்கே அனுப்புகிறார்கள். அப்போ நாங்கள் அந்த பணங்களை உரிய முறையிலே அடையாளங்கண்டு உரியவர்களுக்கு கொடுத்து அதை இந்த நிறுவனத்தை சரியான வழியிலே வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஒரு பெரிய பாரிய கடமையாக உள்ளது. நாங்கள் ஏதோ எங்களால் இயன்ற அளவுக்கு எமது சக உறுப்பினர்கள், செயலாளர், பொருளாளர், ஏனைய உறுப்பினர்களுடைய பங்களிப்புடன் எமது நிறுவனம் சிறப்பான முறையிலே செய்யக்கூடிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் சிறப்பாக இன்னும் பல மாணவர்களை உள்வாங்கி சிறந்த சேவையினை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. பல்வேறுபட்ட வேலைகளுக்கு மத்தியிலும் பல்வேறுபட்ட அரச கடமைகளுக்கு மத்தியிலும் இங்கு வந்திருக்கின்ற எமது உதவி அரசாங்க அதிபருக்கும் எமது சமூக சேவை உத்தியோகர்களுக்கும் மீண்டும் எனது அன்பான நன்றியை தெரிவித்து, ஏனைய பேச்சாளர்கள், எமது நிறுவன அன்பர்கள் நிறுவனம் சம்பந்தமாகவும் எங்களுடைய பணி சம்பந்தமாகவும் விரிவாக உங்களுக்கு கூறுவார்கள். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி இங்கு வருகின்ற அனைவர்கள் நாங்கள் அடுத்து கற்றல் உபகரணங்களை வழங்கி வைப்பதற்கான நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கற்றல் உபகரணங்களை பெறுவதற்கு முன்பாக உங்களுடைய பாடசாலையுடன் சேர்ந்த ஒரு படிவம் உள்ளது. அந்த படிவத்திலே நீங்கள் பெறுவதை உறுதிப்படுத்தும் மூலமாக கையொப்பத்தை பெற்ற பின்னரே இங்கே நாங்கள் அழைக்கின்ற போது மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து கற்றல் உபகரணம் வழங்கி வைக்கும் நிகழ்வினை ஆரம்பிக்கின்றோம். இந்த 2016 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைப்பதற்காக எமது கிளிநொச்சி மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் சத்யசீலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தினாலே நடத்தப்படுகின்ற கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வைத்தியர் சத்யநாதன் அவர்களே, அந்த நிறுவனத்தினுடைய பொருளாளர் ஓய்வு பெற்ற கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு குணநாதன் அவர்களே, இங்கே அந்த நிர்வாகத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற வரதன் அதிபர் உட்பட அந்த நிர்வாக உறுப்பினர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர் திரு தபேந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சமூக பெரியோர்களே, ஆர்வலர்களே, பாடசாலை அதிபர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது காலநேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இன்று பெற்றோரை இழந்த அல்லது தாய் அல்லது தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கான இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. மாணவர்கள் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இன்னும் நிறைய தேவைகள் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக போதிய தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலையிலே பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வியிலே மிகவும் இடர்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறான நிலையிலே எல்லாவற்றையும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்று செய்வதென்பது இயலாத காரியம். அவை இவ்வாறான நிறுவனங்கள், இங்கே ஆங்கிலத்திலே சுருக்கமாக ரெடி என்று இந்த நிறுவனத்தை அழைக்கிறார்கள். இந்த ரெடி போன்றவர்கள் எல்லாவற்றுக்கும் ரெடியாக இருப்பது மாணவர்களுடைய கல்விக்கு சிறந்த ஒரு அடித்தளத்தை இட்டு கொடுக்கின்றது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தாய் தந்தையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவிகள் தேவைப்படுபவர்களாக, மற்றவர்களில் தங்கி வாழ்வர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறான நிலையிலே புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியை இவ்வாறு எங்களுடைய பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி அந்த மாணவர்களுக்கு உதவுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதிலே ராஜேந்திரன் மாஸ்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல முகந்தெரியாத பலர் தங்களுடைய உழைப்பை எங்களுக்கு அனுப்பி இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்கு உதவி செய்கிறார்கள். உண்மையிலேயே இதில் சிறப்பான விடயம், இந்த நிறுவனமானது தனியே எமது மாவட்டம் மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கிலே உள்ள மாவட்டங்களில் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி, வாழ்வாதார உதவி போன்ற உதவிகளை வழங்கி வருவது உண்மையிலேயே சிறப்பானதாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவர்கள் மீள்குடியேறத்துக்கு பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தங்களுடைய சேவையை சிறப்பாக செய்து வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் சரியான முறையிலே ஒரு வெளிப்படைத்தன்மையோட, டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வார்கள், வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் செயற்படுகிறார்கள். அப்படி செயற்பட்டபடியால் தான் அவர்களுக்குரிய நிதிகளும் கொடைவல்களாலே தாராள மனப்பான்மை உள்ளவர்களாலே வழங்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆகவே சிறப்பான ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நிறுவனம் இயங்குவது இங்கே வெளிப்படையாக இருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த 480 மாணவர்களுக்கு இன்று இந்த கற்றல் உபகரணங்களை வழங்குகிறார்கள். நான் நினைக்கிறேன் பொருத்தமான ஒரு தருணத்திலே இது வழங்கப்படுகிறது. இன்றைய தற்போது 3ஆம் தவணை முடிவிலே நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். அடுத்த வருடம் புதிய வகுப்பிலே கற்றல் உபகரணங்கள், பாடசாலை பைகள் சிறப்பாக நீங்கள் புதிய வகுப்புக்கு செல்லும் போது கொண்டு செல்லக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த உபகரணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் சரியான வகையிலே பயன்படுத்த வேண்டும். நான் மீண்டும் இந்த நிறுவனத்துக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்திலே பெற்றோர், அதிபர்கள், நலம் விரும்பிகளும் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த கல்வித்தரத்தினுடைய கல்வி தரத்தினை மீண்டும் நாங்கள் உயர்த்த வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது. இப்போது சிறுவர் துஷ்பிரயோகங்களாக இருக்கலாம் அல்லது போதைப்பொருள் பாவனையாக இருக்கலாம், எங்களுடைய மாணவர்களையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் இதிலே பெற்றோரிடம் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, உங்களுடைய பிள்ளைகளினுடைய நடத்தைகளிலே நீங்கள் கண்காணிப்பாக கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும். பிள்ளை பாடசாலைக்கு போய் வருது தானே என்று சொல்லி போட்டு நீங்கள் உங்களுடைய நாளாந்தர நடவடிக்கையிலே நீங்கள் ஈடுபடாமல் அவர்களுடைய கல்வியிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாடசாலையில் என்ன நடந்தது, வரும் வழியிலே போகும் வழியிலே அவர்கள் என்ன சந்தித்தார்கள் அல்லது யாருடன் சந்தித்தார்கள் என்பது விடயங்கள் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடன் கதையுங்கள், மனம் விட்டு கதையுங்கள். பல இடங்களிலே உங்களுக்கு தெரியும்
அண்மைய காலங்களிலே தமிழ் பிரதேசங்களிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு உட்பட எல்லா மாவட்டங்களிலுமே இவ்வாறான வேண்டத்தகாத சம்பவங்கள் மாணவர்களை மையப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் துரதிர்ஷ்டவச விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களும் கூட மாணவர்களாக இருப்பது மிகவும் கவலை அளிக்கின்றது. எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமுதாயம் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த சமுதாயம் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்வது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம். ஆகவே அன்பான பெற்றோரே, அதிபர்களே, ஆசிரியர்களே, எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியில் மட்டுமல்ல, அவர்களுடைய ஒழுக்கத்திலும் நாங்கள் எல்லோரும் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களை ஒழுக்க சீலர்களாக வளர்ப்பதிலே நாங்கள் எல்லோருமே கூட்டு முயற்சியுடன் ஈடுபட வேண்டும். இவ்வாறான நிலையிலே இவ்வாறு இந்த ரெடி நிறுவனத்தினாலே வழங்கப்படுகிற இந்த உதவி ஒரு பெரிய உதவியாக இருக்கின்றது. அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மாவட்டத்துக்கு தேவை அறிந்து இன்னும் நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், பல பாடசாலைகளிலே பிள்ளைகள் சரியான வகையிலே சீருடை அணியாமல் வருகிறார்கள், காலணி அணியாமல் வருகிறார்கள். அவர்களுடைய வேறு தேவைகளுக்கும் சரியான முறையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அவ்வாறான தேவைகள் இவ்வாறான இந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக புலம்பெயர் தமிழர்களின், புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்களின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அரசாங்க நிறுவனங்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சேர்ந்து வேலை செய்யும் போது சிறப்பான வகையிலே மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் எல்லோருமே உழைக்க முடியும் என்று கூறி நல்ல ஒரு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்கு இந்த நிறுவனத்துக்கு இந்த கற்றல் புரணம் வழங்கும் நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கான கற்றல் புரணங்களையும் வழங்கி வைத்து ஒரு சில வார்த்தைகளை எம்முடன் பகிர்ந்து கொண்ட கிளிநொச்சி மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் சத்யசீலன் சார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து கற்றல் புரணங்களை வழங்கி வைப்பதற்காக எமது கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் சத்யநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் சத்யநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒருமுறை மாணவர்களிடம் அன்பான வேண்டுகோள். உதவி கல்வி படிப்பாளருமாகிய குணநாதன் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். தலைவர், எங்கள் கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தின் மதிப்புக்குரிய தலைவர் வைத்திய கலாநிதி சத்யநாதன் சார் அவர்களே, இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தின் சமூக சேவை உத்தியோகத்தர் அன்புக்குரிய தவேந்திரன் சார் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாய திணைக்கள பிரதி பணிப்பாளர் தம்பி சதீஸ்வரன் அவர்களே, மற்றும் எமது நிறுவனத்தின் அங்கத்தவர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, அதிபர்களே, ஆசிரியர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக
இந்த நிகழ்வினுடைய மூலவேராக இருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்வடைகின்றேன். இந்த கிராமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனம் முக்கியமாக அதனுடைய நோக்கம் கல்வி மேம்பாடு. கல்விதான் ஒரு மனிதனை சமூகத்திலே முழு மனிதனாக்குவது கல்வி. இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல், இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் புரட்சி கவிஞன் பாரதி. எனவே இந்த ஏழை மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதுதான் எங்களுடைய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கம். பிரதம விருந்தினர் அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் தொடர்பாக மிக தெளிவாக சொன்னார். இந்த பெயரை வைப்பதற்கு எங்களுடைய அமைப்பு ஏறக்குறைய 3 மாதங்கள் சென்றது. பல்வேறு பெயர்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டன. வெவ்வேறு வகையான கல்வியை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற வெவ்வேறு வகையான பெயர்களை பலர் பெரியோர்களிடமிருந்து நாம் எதிர்பார்த்தோம். இறுதியாக எங்களுடைய செயற்குழு அன்பர்கள் இந்த ரூரல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரெடி, சுருக்கமாக ரெடி என்பது அந்த கல்வி கற்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கு ரெடியாக இருக்க வேண்டும், உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் உதவுவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும் என்ற பல எண்ணக்கருக்களை உள்வாங்கி இந்த பெயரை நாங்கள் வைத்தோம். பல மாதங்களுக்கு தெரிவுகளின் பின்பு பலருடைய ஆலோசனையின் அடிப்படையில் உண்மையிலே கல்வி, அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டுமாக இருந்தால் கல்வியை நீங்கள் கற்க வேண்டும், பண்புள்ளவர்களாக மிளிர வேண்டும். வறுமை கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த வறுமைக்கு எங்களால் இயன்ற வகையிலே வழிகாட்டுவதுதான் இந்த வறுமையை இல்லாதொழிப்பதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கம். இதற்கு பல வழிகளிலே உதவுகிறார்கள். இந்த நிறுவனத்தை அரச நிறுவனமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பலருடைய உதவியை நாடினோம். ஆனால் எங்களுக்கு கை கொடுத்து உதவி இந்த நிறுவனத்தை இன்று நாம் அரச நிறுவனமாக பதிவதற்கு உதவியோர் இன்றைய விருந்தினர்கள் ஒருவராக இங்கே அமர்ந்திருக்கின்ற தம்பி தவேந்திரன் அவர்கள் பல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கி இப்படி நீங்கள் செயல்பட வேண்டும், கணக்கரைகளை நீங்கள் இப்படி பேண வேண்டும், உங்களுடைய யாப்புக்கள் இப்படி அமைய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையை வழங்கி அதன் அடிப்படையிலே அவருடைய வழிகாட்டலிலே தான் நாம் இதை அரச நிறுவனமாக பதிவு செய்திருக்கிறோம். எனவே பிள்ளைகளே, இந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அறிந்து நீங்கள் செயற்பட வேண்டும். பல பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பொதுவாக கல்வியிலே ஒன்று சொல்வார்கள், ஒரு பிள்ளையினுடைய முதலாவது பாடம்